எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமால எப்பயுமே நம்ம வந்து முக்கியமா கருதுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறமேட்டு ரஜினிகாந்த், கமல், அதுக்கப்புறமேட்டு விஜய், அஜித் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசன் வந்துட்டு இருந்த காலத்துல, இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள போயிட்டாரு. அஜித் அவர்கள் வந்து ரேஸ் ஓட்ட போயிட்டாரு. அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு பார்ட் டைமா வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் வந்து ஃபுல் டைமா நான் அரசியலுக்குள்ள போக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். 2026க்கு அப்புறமேட்டு விஜய் அவர்கள் அரசியலோட சூழ்நிலையை பார்த்த பிறகு வருவாரா, வரமாட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. காலம் தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ விஜய் அவர்களும், அஜித் அவர்களும் சினிமாக்குள்ள இருந்து அப்படியே டைலூட் ஆயிட்டாங்க. அஜித் அவர்கள் 50 வயதை கடந்ததுனால சினிமாக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னுடைய பேஷனான கார் ரேசிங்ல வந்து நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத அவர் வந்து அன்அஃபிஷியலான விஷயங்களுக்கு மூலமாவே சொல்லிட்டாரு. அதாவது ரேஸ் ஓட்ட இடத்துல வந்து பேட்டியில சொல்லிட்டாரு. விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணி தான் எல்லா படங்களும் ஓடிட்டு இருக்குது. ஸோ தளபதி 69 தான் அவருடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார், கமல் சார் தவிர்த்து அதுக்கப்புறமேட்டு சினிமாவுக்குள்ள வந்து அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் இருக்காங்க. அதுல விஜய் அவர்கள் வந்து கமர்ஷியலா வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படிங்கும்போது, விஜய் அவர்களுடைய அந்த கமர்ஷியலான சக்சஸ சிவகார்த்திகேயன் தான் அடுத்து ஓவர்டேக் பண்ண போறாரு. அவரு தான் இந்த விஜய் அவர்கள் வச்சிருக்க அந்த தளபதி அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல, அதாவது அந்த பொசிஷன் சொல்றேன். சிவகார்த்திகேயன் தன்னுடைய பேருக்கு தான் அந்த வேல்யூக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் சொல்லிக்கிறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் தான் அந்த இடத்த, விஜய் அவருடைய இடத்த வந்து இப்ப பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுறேன் ஒரு விஷயத்துல மட்டும். விஜய் அவர்கள் வந்து 30 வருஷத்துல பிடிச்ச இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் சர்வசாதாரணமா இத கடந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது என்னால வந்து சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து பாதை மிகப்பெரிய ஒரு பாதை. அது வந்து அவருடைய அப்பா மூலமா சினிமால வாய்ப்பு கிடைச்சது அப்படி இப்படின்னு நீங்க நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தால் கூட, அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருக்க 8 படங்கள், 10 படங்கள தவிர்த்துட்டு, அதுக்கு பிறகு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக அவரும் சிரமப்பட்டிருக்காரு, மெனக்கெட்டுருக்காரு. மெனக்கெடாமல் யாருமே சினிமாக்குள்ள சாதிக்க முடியாது அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஆனா வாய்ப்புகள் வந்து வந்துரும். ஏன்னா இப்ப மலையாள சினிமாவா இருக்கட்டும், தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும், ஹிந்தி சினிமாவாகட்டும், இங்க எல்லா இடத்துலயுமே தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் சினிமாக்குள்ள வர்றாங்க. பட் ஆனா எல்லாத்தையுமே மக்கள் ஏத்துக்கிறது இல்ல. துல்கர் சல்மானை ஏத்துக்கிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா ஹீரோவும் ஏத்துக்கிட்டாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்ப பிருத்திவிராஜ் அவர்களுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஹீரோ கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகர் தான். ஆனா அவர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகரா வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இயக்குனரா கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மக்கள் அவங்களுடைய திறமை ரொம்ப அழுத்தமா இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயனை ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வந்து இருக்கிற பையன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய காரணம். விஜய் டிவில வந்து சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு மக்களையுமே வந்து ரசிக்க வச்சாரு. தன்னோட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு உறுப்பினரா மாறுற அளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்துச்சு. அந்த உழைப்பு வந்து ரசிக்கப்பட்டுச்சு. சினிமாக்குள்ள அவர் எடுத்துட்டு இருக்கிற முடிவுகள்ல பல படங்கள், சில படங்கள் சரியா போகாம போனது, அதெல்லாம் வந்து அவருடைய எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஆனா, நடுவுல அந்த அமரன் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ரூ. 300,00,00,000 மேல கலெக்ஷன் ஆன பிறகு, விஜய் அவர்கள் வந்து ரூ. 300,00,00,000 கலெக்ஷன் வந்து எடுத்திருக்காரு, அடுத்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறனால, விஜய் அவர்கள் கூட தான் கம்பேர் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? அவரு வந்து அவருடைய பணிய ஒரு ஆக்டரா, அதாவது சினிமால வந்து தளபதியா ஒரு இடத்த வந்து புடிச்சிருக்காரு. அந்த இடத்த வந்து அவர் வந்து ரொம்ப அழுத்தமா புடிச்சிருக்காரு. நான் வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறேன்னா, இப்ப நீங்க ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி, சிவகார்த்திகேயன் வந்து விஜய் அவர்கள் போக்கிரி படத்தப்போ என்ன வேல்யூல இருந்தாரோ, அந்த வேல்யூ சிவகார்த்திகேயன் இப்ப அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். விஜய் அவர்கள் போக்கிரி படம் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்ச திரைப்படம். 2007 நினைக்கிறேன் படம் வந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படமாக போக்கிரி திரைப்படம் வந்து விஜய் அவருடைய லைஃப்ல மாறி போச்சு. அமரன் திரைப்படம் தான் அந்த போக்கிரி படத்துல வந்து கிடைச்ச ஃபீலை வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கில்லி படத்துக்கு பிறகு எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து போக்கிரி படத்து மூலமா ஒரு நல்ல பேர்ல வந்து மீண்டு வந்தாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து டாக்டர் படத்துல வந்து கிடைச்ச பேரை மறுபடியும் மீட்டு எடுத்த படம் தான் அமரன் அப்படிங்கிற படம். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய படம் நல்லா இருக்குது, நல்லா இல்ல, விமர்சனம் சரியா இருக்கு, சரியா இல்ல அப்படின்னா கூட ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துரும். ஆனா சிவகார்த்திகேயன் இன்னும் அந்த இடத்த நோக்கி நகரல. இப்ப அமரன் படத்துடைய வெற்றி வந்து கண்டிப்பா இந்த பராசக்தி படத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்ட ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அமரன் படத்துடைய அந்த சக்சஸ் இந்த படத்தால அடைய முடியாது. அது இப்பயே நம்மளால அழுத்தமா சொல்ல முடியும். சுதா கொங்காரா அவர்கள் வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க எடுத்துட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி வந்து மையப்படுத்தி ஒரு கண்டென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நேத்து ஒரு செய்திய வந்து நான் படிச்சேன். நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட சமயத்துல மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆனா ஒவ்வொரு அரசியல்வாதியுமே மாணவர்களோட வந்து அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிறத விரும்பவே இல்லை. அண்ணா அவர்கள் தான் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முக்கியமா கொண்டு வந்தாரு. அவர் எதிர்த்தாரு. பெரியாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்தாரு.
அதே மாதிரி கலைஞர் உட்பட எல்லாருமே வந்து மாணவர்களாக இருக்கவங்க வந்து போராட்டத்துக்குள்ளே ஈடுபடாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. காமராஜராக இருக்கட்டும், ராஜாஜியாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே, அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பீக்கில் இருந்த டைமில் மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அதை வந்து கண்டிப்பாக அப்போ இருந்த அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கல. அரசியல்வாதிகள் அதை செய்யட்டும், நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரியான ஒரு கதையை வந்து சிவகார்த்திகேயன் கையில் எடுத்து அதை எப்படி நியாயப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் பிசிறு தட்டுருச்சுன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்துடும். அதனால தான் இந்த படத்துலேருந்து நம்மளுடைய சூர்யா விலகிட்டாரோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. புறநானூறு அப்படிங்கிற படம் தான் இப்போ வந்து பராசக்தி அப்படிங்கிற படமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஓவர் கான்ட்ரவர்சியான கதைகளுக்குள்ளே கை வைக்க மாட்டார். அதுதான் விஜய் அவர்கள் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் நினைக்கிறேன். அவர் வந்து பர்சனலாக சில கட்சிகள் வந்து அவருக்கு மாற்று கருத்து இருக்கும், அந்த கட்சிகளை விமர்சிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வைப்பாரே தவிர டைரெக்டாக முழு நேர அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் நடிக்கிற படம் வந்து கடைசி படம் தான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து கிடைச்ச அவருக்கு வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமேட்டு கிடைச்ச சில வேல்யூஸ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இருக்க ரிசோர்ஸ் மூலமாக ஈஸியாக கிடைச்சிருச்சு. மீடியா வெளிச்சம் ஆல்ரெடி கிடைச்சது டிவி மூலமாக, அதுக்கப்புறமேட்டு இப்போ சோசியல் மீடியா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ஈஸியாக பண்ண முடியும், மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஈஸியாக வளர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே அளவிற்கு எந்த அளவுக்கு வளர்றோமோ அதே அளவிற்கு வந்து அது பின்னடைவை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலம் வந்து ஒரு படம் நல்லா இருந்தால் பயங்கரமாக புகழ்ந்துடும், ஓரளவுக்கு நல்லா இருந்தால் மக்களுக்கு பல்ஸ் பிடிச்சிருந்தாலே பயங்கரமாக பீக்கில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ மதகஜராஜா படம்லாம் பாருங்களேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், கிளாமர் அதுங்கிற மாதிரி படங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால திடீர்னு அந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துக்கு 45 கோடி கலெக்ஷன் வருது. ஸோ மக்கள் எதை ரசிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அமரன் படத்துக்கு வந்த வெற்றி சிவகார்த்திகேயனுக்கு தான் அந்த படத்துடைய வெற்றியான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவரும் ஒன் ஆஃப் த ரீசனு. அந்த படம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பல்லவி. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 40% தான், சாய் பல்லவி தான் 60% என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சாய் பல்லவி தான் தெலுங்கு மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு ரீச் பண்ண வச்சது காரணம், மலையாள சினிமாவில் ரீச் ஆனது காரணம் சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே மிக முக்கியமாக பேசப்பட்டுச்சு. ஸோ சாய் பல்லவி இல்லாமல் வேற ஒரு ஹீரோயின் வந்து அதே படத்தில் நடிச்சிருந்தா அந்த இம்பேக்டை உருவாக்கி இருக்குமா, தெலுங்கு சினிமாவில் அந்த இம்பேக்டை உருவாக்கி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர் இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக அது சிவகார்த்திகேயன் அவருடைய படம் அப்படிங்கிறனால அவருடைய சம்பளம் உயர்ந்திருக்கும். அவருடைய வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய கலெக்ஷனுக்கான ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பராசக்தி படத்துக்கு இருக்கும். அதை தாண்டி இந்த படம் வந்து கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து பார்ப்போம். ஜெயம் ரவி வில்லனாக நடிச்சிருந்தாலும் சரி, ஸ்ரீலீலா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நடிச்சிருந்தாலும் சரி, அதர்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தாலும் சரி, யார் நடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது மக்களுடைய மனசுக்கு நெருங்காமல் அது மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அடைய முடியாது. அமரன் படத்தை ஓவர்டேக் பண்ணி இந்த படம் வருமாங்கிறத சொல்ல முடியாது. ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பேசுகிறோன்னா, இங்கே 2 பேரை கம்பேர் பண்ணோன்னா இவங்க 2 பேர்த்துக்கான சினிமா புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன யோசிப்பார்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட படங்களே வந்தாலும் கூட சின்ன சின்ன இடங்களில் அரசியலை பேசிட்டு முழுசாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக கொண்டு போகணும். அது விமர்சனம் வரும், கிண்டல் கேலிகள்லாம் நிறைய வரும். அதையும் தாண்டி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சில இடங்களில் வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்பி வந்து சில படங்கள் செலக்ட் பண்ணுவார். அதில் சில படங்கள் தோல்வி அடையணும்னு வைங்களேன். ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, இல்லை படமே நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பிரின்ஸ் படத்தப்பெல்லாம் ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில், சீமராஜா படத்தப்பெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் வந்திருந்தார். அயலான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையன்னு நினச்சாரு. ஆனால் அவர் நினச்ச வெற்றி அது அந்த அளவுக்கு வந்து அடைய முடியாத தவிச்சிட்டு இருந்தது. அமரன் படம் தான் அவருடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்திருக்குது. ஆனால் இந்த மாதிரியான அரசியல் மிக மிக முக்கியமான அழுத்தமான இந்த ஹிந்தி எதிர்ப்பு மாதிரியான அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக படம் வந்து ரீச் ஆயிரும். ஆனால் எதிர்பார்த்த கலெக்ஷனையும் அவர் நினைக்கிற மிகப்பெரிய ஏற்றத்தையோ சினிமாவில் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே இருக்குது. எனக்கு என்னமோ தமிழ் சினிமாக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிகள் மூலமாக இங்கே மிக முக்கியமாக தமிழ் சினிமா வந்து ரொம்ப அரசியல் வயப்பட்டுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. கற்பனை வளத்துக்கு இடைப்பட்ட அந்த கற்பனை வளத்துக்கான மரியாதை கம்மியாகி போய் இங்கே வெறும் அரசியல் ரீதியான மரியாதை தான் அதிகமாக கிடைக்குதோ, அதனால தான் இங்கே வந்து தமிழ் சினிமா வந்து மக்கள் பொதுவான மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்க யாருமே வந்து ரசித்து பார்க்கறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்த நோக்கி சிவகார்த்திகேயன் நகரணும். அந்த இடத்த நோக்கி நகர்ந்தால் கண்டிப்பாக அவர் வந்து விஜய் அவர்களுடைய இடத்த கண்டிப்பாக பிடிச்சிடுவார். இப்பயும் அந்த இடத்துல இருக்க போகிறாரு. நான் சொல்கிறது என்னென்னா,
இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படங்கள் வந்து 100 கோடி பிஸ்னஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அது வந்து ஒரு 200 கோடி பிஸ்னஸாக அவர் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ விஜய் படம் வந்து ஆவரேஜாக ஒரு 200 கோடி கலெக்ஷன் வருதுன்னா, அந்த இடத்த நோக்கி அவர் நகரணும்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுக்காம, இப்போ போயிட்டு இருக்க ரூட்லேயே இப்போ இருக்கிற அந்த ஃபேமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக வந்து என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான படத்துக்குள்ளே கொஞ்சம் ஆக்ஷனை கொண்டு வந்து பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்த வந்து பிடிப்பார். ஏன்னா தமிழ் சினிமா இவங்களை தாண்டி விஜய் அவர்கள் அஜித் அவர்களை தாண்டி வந்து சிவகார்த்திகேயன்ட்டையும் விஜய் சேதுபதிகிட்டையும் இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக மணிகண்டன், அதுக்கப்புறம் கவின், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மூவியில் அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் இவங்கெல்லாம் லோ பட்ஜெட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் இவங்க 2 பேர் தான் வந்து தூக்கி தாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அந்த இடத்த எப்படி தாங்குவாரோ தெரியல. பட் ஆனால் சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக சோலோவாக கொஞ்ச நாளைக்கு நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது அவர் கண்டிப்பாக பெரிய இடத்த அந்த இடத்த கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இன்னும் பெரிய இடத்துக்கு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த தளபதி அவர்கள் அவருக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இருக்காது. சிவகார்த்திகேயன் மாதிரி இன்னொரு நடிகர் உருவாகணும் அப்படின்னு பல ஆக்டர் உள்ளுக்குள்ளே வருவாங்கல்ல, அப்போ தான் அவர் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த பெயர் ஒரு பிராண்டாக மாறி இருக்கு. அந்த பிராண்டு வந்து இன்னும் பெரிய பிராண்ட் ஆகிறதுக்காக அவர் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான படங்கள் மூலமாக ரஜினி சார் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தான் சினிமாவுக்குள்ளே வந்தார். ஸோ அந்த ரஜினி சாரோட ஃபார்முலா மாதிரி மக்களை பொலிட் பண்ணாத, மக்களை வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணுற படத்தை கொடுக்காம மக்களை வந்து ரசிக்க வைக்கிற படங்களை கொடுத்து தியேட்டருக்குள்ளே வரவங்களை வந்து சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய படங்களை செலக்ட் பண்ணி அவர் நடித்தார்னா கண்டிப்பாக பெரிய இடத்த வந்து பிடிப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய கருத்துக்கள் எதுவான சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.